வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. மீண்டும் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட உள்ளாரா, அவர் மீது மீண்டும் ஒரு வழக்கு பதிவு செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது போஸ்ட் கம்பங்கள் ஊழல் செய்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று பிரபல அரசியல் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புகார் ஒன்றை கொடுத்துள்ளார். இந்த வழக்கை அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை தொடங்கினால் மீண்டும் அவர் கைது செய்யப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சுமார் 3450 கோடி இதன் மூலமாக கோபாலபுர குடும்பத்திற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்திருப்பதாகவும் தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தியாகி என்று அழைக்கப்படக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் திருடன் என்று கூறாமல் தியாகி என்று கூறுவது சரிதானா? திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் திருடர்களாக சிறைக்கு சென்று தியாகியாக வெளிவந்தவுடன் அரசியல் கட்சி தலைவர்கள் வரலாற்றை மாற்றி எழுதும் விதமாகத்தான் செயல்பாடுகளும் அமைந்திருக்கிறது. அன்று ஊரை விட்டு தப்பி ஓடிய ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சிறைக்கு சென்று வரலாறு படைத்தது போல் இன்று செந்தில் பாலாஜி அவர்களது பெயரையும் மாற்றிவிடுவார்கள் என்றுதான் தற்பொழுது விமர்சனங்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மிசா சட்டத்தின் கீழ் ஸ்டாலின் அவர்கள் அன்று சிறைக்கே செல்லவில்லை என்பது அதற்கு பிறகுதான் தெரிய வந்துள்ளது. இளைஞரணி தலைவராகவும் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் தலைவராகவும் தமிழக முதல்வராகவும் இருக்கிறார். ஆனால் கோபாலபுர குடும்பம் செழிப்பாக இருப்பதற்கு காரணமே மற்ற அமைச்சர்கள் மாதம் மாதம் கொடுக்கின்ற ஊழல் பணம்தான். அதிலும் செந்தில் பாலாஜி அவர்கள் மாதம் 150 முதல் 200 கோடி வரை கோபாலபுரம் குடும்பத்திற்கு கொடுத்து வந்ததாகவும் தெரிய வருகிறது. செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு அவரை சிறையில் அடைத்து விசாரணை செய்தால் உண்மைகள் கிடைத்துவிடும். இதனால் திமுகவின் ஆட்சியவே கலைத்து விடலாம் என்று பாஜக திட்டம் போட்டிருந்தது. இதற்கு மிக முக்கியமான காரணமே அதிமுகவில் இருந்து வந்ததன் ஒரே காரணம்தான். முன்பு அதிமுகவில் இருந்தார், அதற்கு பின்பு திமுகவில் வந்தவுடன் அவரை மிரட்டி எப்படியும் வாக்குமூலத்தை பெற்றுவிடலாம் என்று பாஜக திட்டம் போட்டிருந்தது. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் 1 வருடங்கள் 6 மாதம் கழிந்த பிறகு கூட வாய் திறக்காத காரணத்தினால்தான் அவருக்கும் திமுகவிற்கும் இருக்கக்கூடிய உறவு அதிகரித்தது என்றே நம்மால் கூற முடிகிறது. செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளிவந்த உடனே அமைச்சரவை மாற்றத்தை பற்றி ஆலோசனையும் செய்து வருகிறார். இதனால் தமிழக மக்களுக்குத்தான் ஏமாற்றம். சுமார் 3500 கோடி வரை திமுக மிகப்பெரிய ஒரு ஊழலை செய்திருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்கள் மூலமாகத்தான் இது நடந்திருக்கிறது என்ற தகவலை பற்றி உங்களது கருத்துக்களையும் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதையும் கமெண்டில் கூறுங்கள்.